சினிமா நடிகர் என்ன இருக்குது, நடிகர் நான். ஆனால் நாட்டை ஆள்றவங்ககிட்ட கேட்கணும், இந்த சாதி இருக்கணுமா வேணாமா, இந்த சாதிய முறை நல்லதா கெட்டதா, நல்லது நடக்க சமூக நீதி பேன்ற இந்த அரசு சமூக நீதி விதைக்கணும் இல்லையா? இந்த கேள்வியெல்லாம், இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் எங்களை கேட்டு வைக்கிறத விட இது வன்முறைகள் தான் அதிகமாக வெடிக்குது. என்னன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சார் 2019 வந்து இது ஒரு சின்ன ஒரு பைலட்டாக தான் எடுத்தேன். ப்ரொடியூசருக்கு அப்ரோச் பண்ணுறதுக்காக ஒரு 20 நிமிஷம் கதையா. அப்பயே நான் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டீங்க, நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொரோனா வந்துடுச்சு. என்னுடைய அதுக்கப்புறம் தான் கதையை எழுதி ரெடி பண்ணி ஃபுல் படத்தை தயாரிப்பாளர் தக்கிட்ட இந்த கதையை சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால முதல் டைட்டில் நாங்கள் தான் வச்சோம். டைட்டில் மாத்திரம்ல அவங்க முன்னாடி நீங்க படம் பார்த்தீங்களா? இந்த டைட்டில் மாத்த முடியும், பொருத்தமா இருக்குது. ஆனா ரசிகர்களுக்கு கிளாஷ் ஆகும். அதுவே ஸ்ட்ராங் இண்டிகேஷன் இன் ஃபெஸ்டிவல் லெவல். தேங்க் யூ சார். படத்துல கதாநாயகி வரவே இல்லை, அப்ளை பண்ண காரணம் இல்ல இது எதனால ட்விட்டர்ல கூட இந்த படத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா, என்ன விஷயம்? இல்லை சார், இப்போ வந்து நாங்கள் இந்த கதையில் 2 ஹீரோன்னு இருக்காங்க. அவங்க பேர் லக்ஷ்மி பிரியா. அவங்க வந்து எங்கிட்ட வரும்போது நல்ல கோஆப்ரேட் பண்ணி நடித்தாங்க. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்களா, ஒரு 3 days அந்த தண்ணிக்குள்ளே எடுத்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு ரொம்ப ஆனஸ்ட்டாக ரொம்ப சப்போர்ட் பண்ண ஹீரோனி தான் அவங்க. அவங்களாம் நான் வந்து நடிக்கும் போது எந்த ஒரு எனக்கு தொந்தரவு கொடுக்கல. அவங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு ஃபேமிலி ஒருத்தராக தான் இருந்தாங்க. சரி, என்ன காரணம் தெரியல, படம் முடிச்சுட்டு ப்ரொமோஷன் பண்ணும்போது அவங்க கூப்பிட்டா வரல, சம்மந்தம் இல்லைன்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அது மனசுக்கு ரொம்ப வலியாக இருக்குது. ஏன்னா இங்கே நடித்த ஆர்டிஸ்ட்களை ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்றதே பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது சார். அது எப்படி சொல்லுதுன்னு தெரியல சார், கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அடுத்த படத்தில் நடிச்சா பரவாயில்ல, சீரியலுக்கே எவ்வளோ பில்டப்பா, இது எப்படின்னு தெரியல சார். உண்மையிலேயே வந்து இது மேடைக்காகவோ இந்த இது ப்ரெஸ்க்காக சொல்லலை. ஒரு எனக்கு கூட பார்த்த அண்ணன் மாதிரி தான் எனக்கு ட்ரீட் பண்ணார். ஆக்சுவலாக இந்த டைட்டில் விஷயம் நான் அண்ணன் கிட்ட பேசணும். அண்ணன் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். ஆக்சுவலாக அப்போ அவங்க படம் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணுற டைமில் தான். ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் வந்து இந்த படத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காது, ஒரு ப்ரொமோஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு என்ன பண்ண ஹெல்ப் பண்ண சொல்கிறேன், நான் பண்ணுறேன்னு தான் சொன்னார். ஸோ அது எந்த கருத்து வேறுபாடு கிடையாது. யோகி பாபு உங்களுக்கு வந்து சின்ன வயசுல படம் ரிலீஸ் ஆக போகுது, இல்லை சார், முயற்சி பண்ணுறேன் சார். அண்ணன் பிஸியாக இருக்காரு, ஆனால் மீட் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணிடலாம். இல்லை அது வேற இது வேறன்னு அவர் வாயில சொன்னால் நல்லா இருக்கும்ல. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார், ஆசைப்படுறோம். யோகி பாபு வந்து ரொம்ப நாள் உங்களுக்கு பழக்கம். இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷனாக சொல்ல மாட்டாரு, இந்த படத்துக்கு சொன்ன என்ன காரணம் ரைட்டா? இல்லை சார், அண்ணன் யோகி பாபு அண்ணனுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவர் கூட நான் பயணிச்சிருக்கேன். அந்த நட்பின் பிறகாக தான் தம்பிக்கு வந்து உதவணுன்ற ஒரு எண்ணத்தால் தான் எனக்கு இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள்லேருந்து இப்போ படத்துக்கு ரிலீஸுக்கு ப்ரோமோ வரைக்கும் பைக்ஸ்லேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ கூட ஒரு 2 days முன்னாடி பேசினார். படம் தேட்டரில் பார்த்தேன்னா ஹைதராபாத்தில் ஷூட்டில் இருக்கேன், கண்டிப்பாக ரவி பார்த்துட்டு உனக்கு நான் அதை பற்றி நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் சார், ஒரு அண்ணன் தம்பி உறவு தான். நம்ம சமுதாயத்தில் நடக்கிறது தெரியும், ஆணவ கொலை, அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? சமீபமா கவின்ற ஒரு இளைஞர் வந்து வேற ஜாதி சமூகத்தை சார்ந்தவர்களால கொலை செய்யப்பட்டார் ஒரு காவல்துறை அதிகாரிகள். இந்த கருத்தை வெறும் சினிமா நடிகர்கள்கிட்ட மட்டுமே கேட்கறது நிறுத்திட்டு IAS IPS இந்த நாட்டை ஆள்ற முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இன்னும் அதிகாரிங்க, இன்னும் அரசியல்வாதிங்க, அவங்க கிட்ட கேளுங்க. சினிமா நடிகர்கிட்ட என்ன இருக்குது, சினிமா நடிகர் என்ன இருக்குது, நடிகர் நான். ஆனால் நாட்டை ஆள்றவங்ககிட்ட கேட்கணும், இந்த சாதி இருக்கணுமா வேணாமா, இந்த சாதிய முறை நல்லதா கெட்டதா, அரசியல் தேவையா தேவையற்ற அரசியல் எது. இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் கரண்ட் இல்லாத கிராமத்துக்கு கரண்ட் வேணுன்றாங்க, கரண்ட்டாக போயிடுச்சுன்றாங்க, பள்ளிக்கூட கல்வி வந்துச்சுன்றாங்க, எல்லாமே கிடைக்குது இந்த அரசால, எல்லாமே கிடைக்குது. ஆனால் நல்லது நடக்க சமூக நீதி பேன்ற இந்த அரசு சமூக நீதி விதைக்கணும் இல்லையா? அதுக்கு அந்த அரசு தான் முயற்சி பண்ணணும். சினிமா நடிகனால என்னால் என்ன முயற்சி பண்ணணும்? சினிமா நடிகர் தான் முதலமைச்சர் ஆனாரு, புரட்சியாளர் MGR, ஜெயலலிதா. அவர் சினிமா நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் அரசியல் இருந்தார் இல்லையா? நீங்க ஊடகத்துல பேசுறீங்கல்ல, சாதி இதெல்லாம் ஒழியணும்னு சொல்றீங்கல்ல, அது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனா படத்துலயும் நீங்க காதல சேர்க்கணும் தான் வரீங்க உள்ள, ஆனா ஹீரோ காதல சேர்க்கல நீங்க, அதனாலதான் கேட்கறேன். இது படத்துக்கு போடுறேன் அது இல்ல. இந்த கேள்வியெல்லாம், இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் எங்களை கேட்டு வைக்கிறத விட இது வன்முறைகள் தான் அதிகமா வெடிக்குது. இப்போ நான் எஸ்கார்டு ஓடுவா ஒரு 4 பேர் ஓடுவா, நான் சுத்துறவன் கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இது தொடர்ந்து வந்து அரசியல் தளத்தில் இருக்கிறவங்கள, அரசியல் தளத்தில் இயங்குறவங்கள கேட்கணும், அதிகாரத்தில் இருக்கிறவங்கள கேட்க வேண்டிய கேள்வி, அவங்க பதில் சொல்லணும். கண்டிப்பா இது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய வேலை. சாதிய சமூகமா இங்கே வாழ்ந்து கொண்டு பிரயோஜனம் கிடையாது. சமூக நீதி தான் பேணி காக்கணும். இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் சாதியை தூக்கி பிடிச்சிட்டு நம்ம வந்துடுறோம் தெரியாது. ஆனா சமூக நீதியோட தான் நம்ம எல்லாருமே இங்க ஒன்னா சேர்ந்து நிக்கிறோம், ஒன்னா சாப்பிட்றோம், ஒன்னா பழகுறோம். ஆனா ஒரு திருமணம் வரும்போது, உறவுன்னு வரும்போது அங்க ஒரு சாதி வந்தது, எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. அதை ஒழிச்சிட்டோம்னா இன்னும் நல்லா. நம்ம எல்லாம் தமிழர்கள்னு சொல்றோம்,
இனமா சேர்ந்துருக்குமே தவிர இனமா சேர்ந்துருக்குமா சாதியா தான் இருக்கிறோம். என்னை யாரும் வெளியில இருக்கிறவங்க கொல்ல, உன்னை யாரும் வெளியில இருக்கிறவங்க அடியில, வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்கதான் எல்லா வேலையும் நடக்குது. அப்ப அது பேணி காக்கணும்னா அதுக்கான வேலைகள்லாம் அரசு செய்யணும். அது தொடர்ச்சியா கல்வியில இருந்து ஆரம்பிக்கணும். அரசு எல்லா இடத்துலயும் அந்த வேலைகளை செய்யணும்னு நான் சொல்றேன். சினிமா துறையில இருந்து ஏன் கேட்கணும்னு சொன்னீங்கல்ல, உங்க சினிமா துறையில தான் ஒரு அரசியல் கட்சி பெரிய இயக்கமா ஒருத்தர் இறங்கிருக்காரு. இயக்கத்துல இருந்து டிவிகே கட்சியா இறங்கிருக்காரு. ஆமா, அவரு கேள்வி கேட்கலாம், அவர் பதில் சொல்லணும். கண்டிப்பா அவருக்கான பொறுப்பு இருக்குது. அவர் இந்த ஆணவ படுகொலைக்கு பதில் சொல்லணும். சொல்லாம இருக்கிறது அது. அவர் 28 டேட் கேட்டது, டேட் தர மாட்டேன்ட்டாங்க. 21 தான் கொடுத்துருக்காங்க. அது அரசு தான். நீங்க கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி கேட்டேன் நான். சப்போர்ட் பண்றீங்களா? நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? சப்போர்ட் என்ன இல்லைண்ணா, படத்துல ஆணவ கொலை படத்துல நீங்க பாத்தீங்கன்னா காதலரை ஈஸியா அபியூஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அதுக்காக தான் இந்த கேள்விகள்லாம் வருது. இந்த படத்துல இருக்கனால தான் அது கேட்கிறோமே உங்களை. இது சாதி ஆணவ கொலையாது. ஆமா, ஏமாத்துறாங்களா பெண்களை? யார் ஏமாத்துறது? நீங்களே படம் பார்த்துருப்பீங்க. அவர் ½ அன் அவர் ரிவீல் பண்ண வேணான்ட்டாரு. பண்ணோன்னா பண்ணிடலாம். சாய்தீனா சார், நிறைய படத்துல நடிச்சிருப்பீங்க நீங்க, கல்லூரி வினோத் எல்லாரும். ஆனா இந்த படத்துக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்க 2 பேரும் நடிச்சிருக்க மாதிரி தெரியுது. அதுக்கு டைரக்டர் தொழிலாளி சார், ப்ரொடியூசர் என் கூட வேலை செய்யற தொழிலாளி சார், என் தம்பி சார், நாங்கெல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வேலை செய்யறோம். உங்களை மாதிரி தான் அந்த டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டு வாய்ப்பு போட்டோ எடுத்துன்னு வாய்ப்பு தண்ண பையன் சார். நான் 30 வருஷம் இது சினிமாவில் அப்போ அந்த வேலை என் கூட இன்னொருத்தர் ஒரு இடத்துக்கு போறாருல, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. அது என் கடமை இல்லையா சார்? அதிகமாக வேலை செஞ்சு தானே சார் ஆகணும். ஏன்னா படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிழிஞ்சி துணி போட்டிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கலகலா ஜிகுன்னு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். போட உங்களுக்கு எப்படி இருந்தது? இவர் தான் சார் கேட்கணும் அதெல்லாம். அதையும் அவர் தான் போட்டு வச்சாரு, இதையும் அவர் தான் போட்டு வச்சாரு. வேற நான் போடல. அமாவாசை வேற சொன்னாரு. அமாவாசை பயங்கரமா தெரிவிக்க விட்டுருக்காரு. ஆமா, உங்களுக்கு எப்படி இருந்தது அதை பண்ணும்போது? ஓகேவா? ஓகே தான். அதோ டைரக்டர் சொல்றது நான் பண்ணிட்டேன். உனக்கு ஓகேவா? நீ தான் சொல்லணும். ஓகேவா நான் சொல்ல முடியுமா? நான் வேலை தான் செஞ்சிருக்கேன். அதை பார்த்து நீ தான் சொல்லணும். தம்பி கூட டிராவல் பண்ணி எப்படி இருந்தது? படம் ஃபுல்லாக கூட டிராவல். அவர் தான் புத்தி சொல்லுவார், இப்போனா விஷயம் நல்லதா இருக்கும், நம்ம முன்னேறலான்ட்டு. நல்லதா இருந்தது. அவரு ஒரு விஷயத்த சொல்றாரு, நம்ம கேட்கறோம். அவர் டைரக்டரா ஒரு விஷயம் சொல்லும் போது கேட்கறோம். தப்பு ரைட் இருக்கும்போது அவர்கிட்ட எடுத்து சொல்றேன். படத்துல கூட நிறைய தவறுகள் இருந்தா நான் நேரா போய் சொல்லுவேன், இது தப்பா இருக்குது ரவி, கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். தப்பா இல்லைன்னா அதையும் நான் இது பண்ணி பேசி